நான் பகிரமாக சொல்கிறேன். வேடனுக்கு சில பழக்க வழக்கம் இருக்கலாம், சில புலிப்பொல்லை போட்டிருக்கலாம். புலிப்பொல்லை என்ன மான் வேட்டையாடுறீங்க, பெரிய பெரிய மிருகங்களை அடித்து கொண்டு தின்றீங்க, மலைகளில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் அழித்து சாப்பிட்றீங்க. உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு சாதாரண ஒரு புலிப்பொல்லை வச்சுருந்தானா என்னங்க இது என்னது? என் கடையில் கூட வாங்கியிருப்பான், இல்லை யாரும் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஒரு நல்ல பெரிய பாடகர் அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கஞ்சா வழக்குங்கிறது யாரெல்லாம் இந்த சமூகத்திற்காக மக்களுக்காக எழுந்து வரானோ அவனை எப்படின்னாச்சும் அலிகேஷன் பண்ணணும், குற்றச்சாட்டு சொல்லி அவனை அம்பலப்படுத்தணும். இப்போ நம்ம வேறு மாநிலத்தில் இருக்கோம், வேடன் மேலே கஞ்சா கேஸ் நம்ம என்ன நினைப்போம்? கஞ்சா குடிப்பானோ அப்படின்னு. அப்போ ஒரு கருத்தியல் வலதுசாரிகளுடைய சிந்தனை, குறிப்பாக ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் டக்குன்னு ஒரு புரட்சிக்காரன் மேலே நீட்டுற கையை என்னன்னா பொம்பளை பொறிக்கும்பான். அவன் பெண்களை தவறான வழி நடத்துவான், பெண்களை தப்பாக பழகுவான். அடுத்து அலிகேஷன்னா குடிகாரன், அடுத்த ஒரு அலிகேஷன்னா கஞ்சா குடிப்பான். இங்கே யாரெல்லாம் இந்த சமூகத்துக்கு எதிராக நடக்கிறத பேசும் பொருளாக்குறாங்களோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஏதாச்சும் அலிகேஷன் பண்ணி அசிங்கப்படுத்தி அவனை பொதுவிலிருந்து அம்பலப்படுத்தி ஓரம் கட்டுறது. ஓகே.